ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் நேரிட்டிருந்திருக்கலாம். பெற்றோராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதில் நீங்கள் எப்போதும் உறுதியாகவே இருந்திருப்பீங்க. ஆனால் பிள்ளைங்களுடைய படிப்பு, அவங்களின் நட்பு வட்டம் அல்லது அவங்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு குறித்த கவலைகள் உங்களை இரவெல்லாமே தூங்க விடாமல் செய்திருக்கும். நீங்கள் காட்டிய வழியில் செல்லாமல் பிள்ளைகள் தங்களுடைய சொந்த முடிவுகளையும் எடுத்து தவறான பாதையிலே பயணிப்பாங்களோ என்ற பயம் உங்களுக்கு இருந்து கொண்டே வந்திருக்கும். அவங்களுடைய கல்விக்கான பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்த தருணங்களும் அவங்களின் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பின்னடைவுகளுமே உங்களை மிகவுமே கவலைக்குள்ளாக்கின்றிருக்கும். நம் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கேள்வி உங்களுடைய மனசில் ஒரு பெரிய பாரமாகவே நீடித்து வந்தது. பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியின் பலவீனமே இந்திர புத்திர கவலைக்கு காரணமாகவே உங்கள் வாழ்க்கையில் அமைந்திருந்திருக்கும். உங்கள் குழந்தைகளுடைய கல்வி, வேலை, உடல்நலம் அல்லது வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து பல கவலைகளை மனதில் சுமந்திருப்பீங்க. அவங்களுடைய நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயும் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியுமே சில நேரங்களில் எதிர்பார்த்த பலனை தராமலும் போயிருக்கலாம். பெற்றோராக உங்களால் முடிந்த அனைத்தையுமே செய்துமே மனசுல அமைதி இல்லாத நாட்களும் இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய அக்கறையும் பிரார்த்தனையுமே இறுதியில அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை இந்த காலம் உங்களுக்கு வழிபடுத்தலாம் என்று கூறப்படுகின்றன. ஒரு பெற்றோராக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தையும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதில் நீங்கள் எப்போதுமே உறுதியாக தான் இருந்து வந்திருந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையிலேயும். ஆனால் உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பிலேயாகட்டும், அவங்களுடைய நட்பு வட்டாரமோ அல்லது அவங்களுடைய எதிர்காலம் வேலைவாய்ப்பிலேயோ குறித்த கவலைகள் உங்களெல்லாம் இரவில்லாமலே தூங்க விடாமலே செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். அது கூட தான் நீங்கள் காட்டிய வழியில் எல்லாமே செல்லாமலேயே பிள்ளைகள் அவங்களுடைய சொந்த முடிவுகளை எடுத்து தவறான பாதையில் பயணிக்கக்கூடிய நிலையும் அவங்க எடுத்திருந்திருப்பாங்க. அதனாலேயே உங்களுக்கு பயம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருந்திருக்கும். அவங்களுடைய கல்விக்கான பொருளாதார தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாமலையும் அது தவித்த தருணங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகளையுமே நீங்கள் மிகவுமே கவலைக்குள்ளாகக்கூடிய நிலையை உங்கள் வாழ்க்கையில் அமைந்து வந்திருக்கும். அது உங்கள் பிள்ளைகள் அவங்க எடுக்க சொந்த முடிவுகளாலேயும் அவங்க போகிற தவறான பாதையில் பயணிக்கிறாங்களே என்ற பயம்தான் உங்கள் மனசுக்குள்ளே ஆழ்ந்து இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் காட்டுற வழியில் எல்லாமே அவங்க சென்று இருந்திருக்க மாட்டாங்க. அது கூடவே தான் அவங்களுடைய கல்விக்கான பொருளாதார தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாமல் தவிர்த்த தருணமும் அது கூடவே தான் நீங்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுமே உங்களுடைய மனசை அதையுமே கவலைக்குள்ளாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய இருந்திருக்கும். நம் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாக போகுமே என்ற கவலைதான் என்ற கேள்வி உங்கள் மனசில் ஒரு பெரிய பாரமாகவே நீடித்து வந்தக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி தான் பலவீனமாக இருக்கிறனாலேயே இந்த புத்திர கவலைக்கு உங்களுக்கு காரணமாகக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். அதாவது உங்கள் குழந்தைகளுடைய உடல்நிலையிலேயோ அல்லது கல்வியிலேயோ வேலையிலேயோ இல்லைன்னா வாழ்க்கையும் முன்னேற்றம் குறித்த பல கவலைகள் உங்கள் மனசில் சுமந்து இருக்கக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்திருக்கும். அது கூடவே நீங்கள் அவங்க நல்ல வழியில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தான் சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலனையும் தராமல் போகக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். பெற்றோராக உங்களால் முடிந்த அனைத்தையுமே நீங்கள் செய்துமே மனசுல அமைதி இல்லாத நாட்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரப்போகின்றன. உங்களுக்கு 5ஆம் வீட்டின் சுபத்தன்மையால் பிள்ளைகள் வழியில உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய செய்திகள் சேர உள்ளன. அவங்களின் கல்வி, வேலைவாய்ப்பும் மற்றும் திருமண காரியங்களில் இருந்த தடைகள் எல்லாமே அகல உள்ளன. உயர்கல்விக்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு சிறந்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். போட்டிகளில் தேர்வுகளிலும் வெற்றி பெற்று குடும்பத்திற்கு பெருமை சேர்க்க போறாங்க. பிள்ளைகளுடைய நட்பண்புகளும் அவங்களின் கௌரவமான முன்னேற்றம் தான் உங்களுக்கு சமூகத்துல தலை நிமிர்ந்த மரியாதையும் கொடுக்கக்கூடிய நிலையாக உங்க வாழ்க்கையிலேயே உள்ளன.
கடந்த காலத்துல உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து பல இரவுகள் நீங்கள் தூக்கமின்றி கழித்திருந்திருப்பீங்க. அவங்களுடைய கல்வியிலேயாகட்டும், வேலையாகட்டும், உடல்நலம் அல்லது நல்ல பழக்கவழக்கங்கள், வாழ்க்கையில சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது போன்ற பல விஷயங்கள் உங்களுடைய மனசுல கவலையை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். என் குழந்தைகள் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்ற உங்களுடைய பிரார்த்தனை பல முறை கண்ணீரோടെ மூடியிருந்திருக்கலாம். சிலருக்கு குழந்தைகளுடைய பிடிவாதமும், படிப்புல ஆர்வமின்மை, வேலை கிடைக்காத நிலை அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் தடைப்பட்டது போன்ற காரணங்களாலே உங்களுக்கு மனவேதனையும் ஏற்பட்டு வந்திருக்கும். ஆனால் இனி அந்த நிலை எல்லாமே முழுமையாக மாறப்போகுது. உங்களுடைய ஜாதகத்துல புத்திரஸ்தானத்தின் மீது உருவாக்கக்கூடிய சுப கிரகங்களுடைய அருளாலேயும் குழந்தைகளுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஒன்றன்பின் ஒன்றாகவே நடைபெற தொடங்க உள்ளன. கல்வியில நீங்கள் தடுமாறியவங்கள் எல்லாமே சிறந்த மதிப்பெண்களை பெற்று முன்னேறுவாங்க. போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி இருப்பவங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய, வேலை தேடி அலைந்தவங்களுக்கு நல்ல நிறுவனங்கள்ல வாய்ப்பும் அமையும். வெளிநாட்டில் படிக்கவோ வேலைக்கோ செல்லவோ முயற்சி செய்பவங்களுக்கு எல்லாமே சாதகமான செய்தியும் வந்து சேர உள்ளன. குழந்தைகளின் ஒழுக்கம், பொறுப்புணர்வு மற்றும் குடும்பத்தின் மீது உள்ள பாசமும் அதிகரிக்க உள்ளது. அவங்க அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியுமே உங்களுடைய கண்கள் ஆனந்த கண்ணீரை வரவழைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகளின் சாதனைகளை பாராட்டி பேசக்கூடிய அளவிற்கு அவங்க உயர்வாங்க. பெற்றோரா நீங்கள் செய்த தியாகங்களும் வீணாக விற்காது என்பதை வாழ்க்கையை உங்களுக்கு நிரூபிக்கக்கூடியதாக இருக்க போது. வீட்டில மகிழ்ச்சியும், பெருமையும் மற்றும் நம்பிக்கை நிறைந்த சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாக உள்ளன. குழந்தைகளின் நல்ல முன்னேற்றமும் குடும்பத்தின் பொருளாதார நிலையுமே உங்களுக்கு உயர்த்த உள்ளன. ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இது குடும்பத்தின் அடுத்த தலைமுறையை உயர்த்தக்கூடிய அரிய யோக காலமாகவே உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். அதாவது உங்க 5ஆம் வீட்டின் சுபத்தன்மையால தான் பிள்ளைகள் வழியில உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளுமே வந்து சேர உள்ளன. அது அவங்களுடைய கல்வியாகட்டும், வேலைவாய்ப்பின் மூலியமாவோ அல்லது திருமண காரியங்கள்ல இருக்கிற தடைகள் எல்லாமே அகல உள்ளன. உயர்கல்விக்காகவே நீங்கள் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறந்த கல்லூரிகள் இடமும் கிடைக்க உள்ளது. பிள்ளைகளின் நற்பண்புகளும் அவங்களுடைய கௌரவமான முன்னேற்றம் தான் உங்களுக்கு சமூகத்துல தலை நிமிர்ந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய நிலையாவே உங்க வாழ்க்கையில அமைய உள்ளன. அதாவது நீங்கள் கல்வியில தடுமாறியவங்க எல்லாமே சிறந்த மதிப்பெண்களையும் பெற்று முன்னேற போறீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருப்பவங்களுக்கு எல்லாமே வெற்றியும் கிடைக்கக்கூடும். வேலை தேடி அலைபவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை, நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பும் அமைய உள்ளது. வெளிநாட்டுல படிக்கவோ வேலைக்கு செல்லவோ முயற்சி செய்பவங்க எல்லாருக்குமே சாதகமான செய்திகள் வந்து சேர உள்ளன. குழந்தைகளுடைய ஒழுக்கமும், பொறுப்புணர்வும் மற்றும் குடும்பத்தின் மீது உள்ள பாசமும் உங்களுக்கு அதிகரிக்க உள்ளன. அவங்க அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் தான் உங்களுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீரை வரவழைக்க உள்ளது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய சாதனைகளை பாராட்டி பேசக்கூடிய அளவிற்கு அவங்க உயர போறாங்க. பெற்றோராவே நீங்கள் செய்த தியாகங்கள் வீணாக இல்லாமல் என்பதை வாழ்க்கையை உங்களுக்கு நிரூபித்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொடுக்கக்கூடிய நிலையாக உங்க வாழ்க்கையிலேயே உள்ளன. கடந்த காலத்துல உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து பல இரவுகள் நீங்கள் தூக்கமின்றி கழித்திருந்திருப்பீங்க. அவங்களுடைய கல்வியிலேயாகட்டும், வேலையாகட்டும், உடல்நலம் அல்லது நல்ல பழக்க வழக்கங்கள், வாழ்க்கையில சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது போன்ற பல விஷயங்கள் உங்களுடைய மனசுல கவலையை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். என் குழந்தைகள் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்ற உங்களுடைய பிரார்த்தனை பல முறை கண்ணீரோടെ மூடியிருந்திருக்கலாம். சிலருக்கு குழந்தைகளுடைய பிடிவாதமும், படிப்புல ஆர்வமின்மை, வேலை கிடைக்காத நிலை அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் தடைப்பட்டது போன்ற காரணங்களாலே உங்களுக்கு மனவேதனையும் ஏற்பட்டு வந்திருக்கும். ஆனால் இனி அந்த நிலை எல்லாமே முழுமையாக மாறப்போகுது. உங்களுடைய ஜாதகத்துல புத்திரஸ்தானத்தின் மீது உருவாக்கக்கூடிய சுப கிரகங்களுடைய அருளாலேயும் குழந்தைகளுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஒன்றன்பின் ஒன்றாகவே நடைபெற தொடங்க உள்ளன. கல்வியில நீங்கள் தடுமாறியவங்கள் எல்லாமே சிறந்த மதிப்பெண்களை பெற்று முன்னேறுவாங்க. போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி இருப்பவங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய, வேலை தேடி அலைந்தவங்களுக்கு நல்ல நிறுவனங்கள்ல வாய்ப்பும் அமையும். வெளிநாட்டில் படிக்கவோ வேலைக்கோ செல்லவோ முயற்சி செய்பவங்களுக்கு எல்லாமே சாதகமான செய்தியும் வந்து சேர உள்ளன.
குழந்தைகளின் ஒழுக்கம், பொறுப்புணர்வு மற்றும் குடும்பத்தின் மீது உள்ள பாசமும் அதிகரிக்க உள்ளது. அவங்கள் அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியுமே உங்களுடைய கண்கள் ஆனந்த கண்ணீரை வரவழைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகளின் சாதனைகளை பாராட்டி பேசக்கூடிய அளவிற்கு அவங்க உயர்வாங்க. பெற்றோரா நீங்கள் செய்த தியாகங்களும் வீணாக விற்காது என்பதை வாழ்க்கையை உங்களுக்கு நிரூபிக்கக்கூடியதா இருக்க போது. வீட்டில மகிழ்ச்சியும், பெருமையும் மற்றும் நம்பிக்கை நிறைந்த சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாக உள்ளன. குழந்தைகளின் நல்ல முன்னேற்றமும் குடும்பத்தின் பொருளாதார நிலையுமே உங்களுக்கு உயர்த்த உள்ளன. ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இது குடும்பத்தின் அடுத்த தலைமுறையை உயர்த்தக்கூடிய அரிய யோக காலமாகவே உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். அதாவது உங்க 5ஆம் வீட்டின் சுபத்தன்மையால தான் பிள்ளைகள் வழியில உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளுமே சேர உள்ளன. அது அவங்களுடைய கல்வியாகட்டும், வேலைவாய்ப்பின் மூலியமாவோ, அது திருமண காரியங்கள்ல இருக்கிற தடைகள் எல்லாமே அகல உள்ளன. உயர்கல்விக்காகவே நீங்கள் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறந்த கல்லூரிகள்ல இடமும் கிடைக்க உள்ளது. பிள்ளைகளின் நற்பண்புகளும் அவங்களுடைய கௌரவமான முன்னேற்றம் தான் உங்களுக்கு சமூகத்துல தலை நிமிர்ந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய நிலையாவே உங்க வாழ்க்கையில அமைய உள்ளன. அதாவது நீங்கள் கல்வியில தடுமாறியவங்க எல்லாமே சிறந்த மதிப்பெண்களையும் பெற்று முன்னேற போறீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருப்பவங்களுக்கு எல்லாமே வெற்றியும் கிடைக்கக்கூடும். வேலை தேடி அலைபவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை, நல்ல நிறுவனங்கள் இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பும் அமைய உள்ளது. வெளிநாட்டுல படிக்கவோ, வேலைக்கு செல்லவோ முயற்சி செய்பவங்க எல்லாருக்குமே சாதகமான